சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் சொல்லு. கையல், என்ன கையல், ஏன் மேல சந்தேகப்படுற? நான் எப்படி இதுக்கு காரணமா இருப்பேன் நீ நினைக்கிற? நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த கலவரத்துக்கு காரணமே உன் பெரியப்பா பெரியம்மா தான். ஏய் நடிக்காத. ஏய் மறுபடியும் மறுபடியும் நடிக்காத. என் பெரியப்பா பெரியம்மா கேடு கெட்டவங்க தான். கொலை இல்ல, அதுக்கு மேல என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்தது நீதான். அது எனக்கு உன் நடிப்பிலே தெரிஞ்சு போச்சு. அண்ணி, சத்தியமா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணி, என் அம்மா மேல நீ வீண் பழி போட்டுட்டு இருக்கீங்க. நீ வா போன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சொல்லுங்க. சரியில்ல, பேசாம இருங்க. உங்க அம்மாவுக்கு ஒருத்தர் விஷம் கொடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி ரத்தம் வந்து எடுத்தும் இவங்களை கத்துறதோட விடுறேன். ஆனா நீங்க என் இடத்துல இருந்திருந்தா எங்க அம்மாவைய கொலை நினைச்சேன்னு கத்தி எடுத்து குத்தி இருப்பீங்க. நீங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு உங்க அம்மா நல்லவங்க கிடையாது. எங்க அம்மாவை கொலை நினைச்ச ராட்சசி. போதும். எங்க அம்மாவை கொலை நினைச்ச பாவி மேல கோவமா வருது. ஆனா அதோ என் தங்கச்சிக்காக தான் பாத்துட்டு நான் சும்மா இருக்கேன். அக்கா, என்ன பத்தி யோசிக்காதீங்க அக்கா. நம்ம அம்மாவை கொலை நினைச்சது யாரா இருந்தாலும் அவங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க. நீ சும்மா இரு. இங்க பாருங்க, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. எங்க அம்மா ரொம்ப மாறிட்டாங்க. யாரு இவங்களா? அத்தனையும் நடிப்பு. அண்ணி, சம்பந்தமே இல்லாம அன்பையும் அத்தையும் அவங்க எதுக்கு கொல்ல நினைக்கிறோம்? ஷாலினியும் பவித்ராவும் கோவில்ல வச்சு என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. என்ன சொல்ற ஷாலினி? எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மா அவ்வளோ சீக்கிரத்துல மனசு மாறுற கேரக்டரே கிடையாது. அவங்களுக்கு எல்லாரோட சந்தோஷத்தை விட அவங்களுக்கு அவங்க எண்ணம் தான் நிறைவேறணும். ஈகோ ஜெயிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் இறங்குவாங்க. என் அம்மாவை பத்தி தப்பானவங்கன்னு பெத்த பொண்ணு நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்க பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது சிரிச்சு வரவாடி கெடுக்க தான் வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. சென்னையில் இருந்தப்போ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன அனுப்பவே மாட்டேன், அன்பு கூட நான் எங்க பேசி பழகிடணும்னு என் பேகை பிடிங்கிட்டு அண்ணன் கூட எக்ஸ்ட்ரீமா சண்டை போட்டாங்க. கைய குடும்பத்தாளுங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன்னு ஆக்ரோஷமா கத்துனாங்க. இப்போ சபையில எல்லார்கிட்டயும் சிரிச்சு வரவாடிட்டு இருக்காங்க. இந்த திடீர் மாற்றத்தை என்னால நம்பவே முடியல அண்ணி. இந்த நல்லவங்க வேஷத்துக்கு பின்னாடி பெருசா ஏதாவது பிளான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கன்ஃபார்மா சொல்றேன், நிச்சயத்துல ஏதாவது பெருசா கலவரம் பண்ணதான் இங்க கிளம்பி வந்திருக்காங்க. அசம்பாவிதம் ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்க நீ. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அவரும் நல்லா இருக்காரு. சொல்லு பவித்ரா. சரி, நீங்க போய் உள்ள உட்காருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்ஸ். என்னாச்சு? கையல், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல். நிச்சயத்துக்கு வந்த எல்லாருக்கும் நான் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ மறைவா ஒரு இடத்துல நின்று வேதவழி மேடமும் அவங்க அண்ணனும் மும்முரமா இதை பத்தியோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற? இங்க செங்குட்டுவன் வந்திருக்காரா? ஆமா கையல், அவரை நான் பார்த்தேன்.
ஆனா அவரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்த மாதிரி தெரியல. மறைவா நின்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட ஏதோ பிளான் போட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்ததும் அவங்க பேச்ச மாத்திட்டாங்க. அதுலதான் கொஞ்சம் எனக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு. உங்க நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் உங்களை தனியா கூப்பிட்டு சொன்னேன் கயல். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாதானே? ம், சரி கயல். ம்.